வரலாற்றில் இதுவரை இல்லாத நிகழ்வாக 104 இந்தியர்களை கைவிலங்கிட்டு அமெரிக்கா ராணுவ விமானத்தில் நாடு கடத்தியுள்ளது. இதை ஏதோ சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான நடவடிக்கை என்று மட்டும் கடந்து செல்ல முடியாது. இந்தியாவின் மீதான அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசின் பார்வை என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும் என்ற வலுவான கருத்துகள் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. அமெரிக்காவின் செயலுக்கு இந்தியா வலுவான எதிர்வினை ஆற்றாவிட்டாலும் குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட பதிவு செய்யவில்லை என்பது நடுநிலையாளர்களின் ஆதங்கமாக உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, இந்தியா வல்லரசாக வளர்ந்து வருவதாக ஆளும் தரப்பின் ஆதரவாளர்கள் பெருமை பேசி வரும் நிலையில் இன்னும் இந்தியர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு செல்வது அதிகரித்த வண்ணமாகவே உள்ளது. ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. இந்தியாவில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம், சொற்ப வருமானத்தில் வேலை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாத வாழ்க்கை போன்றவையே இந்திய இளைஞர்களின் அமெரிக்க மோகத்துக்கு காரணம் என மற்றொரு தரப்பினர் ஆதாரங்களோடு கூறுவதையும் மறுப்பதற்கில்லை. சட்டவிரோதமாக எல்லைகளை கடந்து தங்களது நாட்டுக்குள் புகுந்த இந்தியர்கள் 1,00,000 பேரை அமெரிக்கா கைது செய்தாலும் இங்கிருந்து டங்கிபாதை போன்ற சட்டவிரோத வழிகளில் பயணிப்போர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியடைய வைக்கின்றன. எங்கிருந்து எப்படி அமெரிக்காவுக்குள் இந்திய இளைஞர்கள் நுழைகிறார்கள்? அபாயங்களையும் பொருட்படுத்தாமல் கடல் தாண்டுவது ஏன்? சட்டவிரோதமாக குடியேறியவர்களை சில ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் வளர்ந்த நாடான அமெரிக்கா அவர்களுக்கு அடைக்கலம் தர மறுப்பது ஏன்? சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து திருப்பி அனுப்புவதில் ட்ரம்ப் அரசு தீவிரம் காட்டுவது ஏன் என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. 2வது முறையாக அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதல் அவரது அதிரடி நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. மீண்டும் வென்றால் சட்டவிரோத குடியேறிகள் அமெரிக்க மண்ணிலிருந்து அடியோடு அகற்றப்படுவார்கள் என்ற தனது சபதத்தை நிறைவேற்ற தொடங்கிவிட்டார் ட்ரம்ப். முந்தைய ஜோ பைடன் அரசின் குடியேற்ற கொள்கைகளை முடிவுக்கு கொண்டுவர முனைப்பு காட்டிய ட்ரம்ப் பல்வேறு நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து அகதிகளாக வருவோருக்கு சட்டப்பூர்வ அடைக்கலம் தரும் CBP-1 செயலியின் செயல்பாட்டை முதலில் முடக்கினார். இதன் மூலம் முதல் கட்டமாக அமெரிக்காவுக்குள் எந்த நாட்டினரும் தற்காலிக அனுமதியுடன் குடியேறுவது முற்றிலும் தடுக்கப்பட்டது. அடுத்ததாக ட்ரம்பின் பார்வை ஏற்கனவே வந்து அமெரிக்கா முழுவதும் உரிய அனுமதியின்றி வாழும் பிற நாட்டினரை வெளியேற்றும் நடவடிக்கைகளின் பக்கம் திரும்பியது. சட்டவிரோத குடியேறிகளை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்பது ட்ரம்பின் உத்தரவு. 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவில் மொத்தம் 1,40,00,000 சட்டவிரோத குடியேறிகள் இருக்கிறார்கள். உரிய குடியேற்ற ஆவணமற்றவர்கள், ஏதேனும் ஒரு வகையில் கூட அங்கீகரிக்கப்படாதவர்கள் அல்லது விதிமீறி நுழைந்தவர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேறிகள் எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருப்பது அண்டை நாடான மெக்சிகோவைச் சேர்ந்தவர்கள். அந்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 40 லட்சம் பேர் அமெரிக்காவில் விதி மீறி வசிக்கிறார்கள். இதற்கடுத்து எல் சால்வடார் நாட்டின் 7,50,000 பேர் உள்ளனர். அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேறிகள் பட்டியலில் 3வது இடத்தில் இருப்பது இந்தியா. மொத்தம் 7,50,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக அமெரிக்காவின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இவர்களில் 1,100 பேரை கடந்த ஆண்டு திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. இப்போ இந்த முடிவானது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. முதலாவது அதிர்வலை என்ன அப்படின்னா, யாரும் நினச்ச மாதிரி அமெரிக்காவுக்கு போய் அவங்களுடைய வீசா காலாவதி ஆனதுக்கப்புறம் அங்கேயே தங்கி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கிடைச்ச வேலை எந்த வேலை வேணாலும் செய்துக்கிட்டு ஒரு பிளாக் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே பணம் வாங்கிட்டு ஒரு வாழ்க்கையை நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயத்தில் H-1B வீசா, அதாவது இந்த தொழிற்திறன் இருக்கவங்கள பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. இந்நிலையில்தான் அமெரிக்க அதிபராக 2வது முறை ட்ரம்ப் பதவியேற்றதும் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதோடு மட்டுமின்றி H-1B வீசா நடைமுறைகளையும் இறுக்கி வருகிறது. இதன் முதல் கட்டமாக எவ்வித ஆவணமும் இன்றி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் 18,000 பேர் பட்டியலை ட்ரம்ப் நிர்வாகம் தயாரித்து அவர்களை படிப்படியாக வெளியேற்றும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதில் முதலாவதாக டெக்சாஸ் மாகாணத்தின் சான் அன்டோனியோவில் இருந்து 104 இந்தியர்களுடன் புறப்பட்ட அமெரிக்காவின் C-17 ராணுவ விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் வந்தடைந்தது. முன்னதாக இந்தியர்களை கைவிலங்கிட்டு நாடு கடத்தியதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதனை உறுதிப்படுத்த முடியாத நிலை இருந்தது. ஆனால் அதனையும் நாங்களே உறுதி செய்கிறோம் என அமெரிக்கா எல்லை பாதுகாப்பு படை தலைவர் வெளியிட்ட வீடியோ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவரது வீடியோ மூலம் இந்தியர்கள் கைவிலங்கு மட்டுமல்ல,
கால்களையும் சங்கிலியால் பூட்டப்பட்டு மனிதாபிமானமற்ற முறையில் ராணுவ விமானத்தில் நாடு கடத்தப்பட்டது தெரியவந்தது. அதோடு அமெரிக்க அதிகாரி ஏலியன்களை வெளியேற்றிவிட்டோம் என்று அவரது பதிவில் குறிப்பிட்டு அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தால் இதுதான் கதி என எச்சரித்துள்ளார். நாடு கடத்தப்பட்டவர்களில் 35 பேர் ஹரியானா மாநிலத்தையும், 18 பெண்கள் உட்பட 33 பேர் குஜராத்தையும், 31 பேர் பஞ்சாபையும் சேர்ந்தவர்கள், 3 பேர் உத்தரப்பிரதேசத்தையும், 2 பேர் மராட்டியத்தையும் சேர்ந்தவர்களாவர். அமெரிக்காவின் நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு பஞ்சாப் மாநில அயலகத்துறை அமைச்சர் குல்தீப் சிங் தலிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார். பஞ்சாபிகள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறவில்லை என்றும், வேலை வீசாவில் சென்றவர்கள் அந்த காலம் முடிந்த பின்னரும் அங்கேயே இருந்துவிட்டனர் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க பொருளாதாரத்துக்கு பங்காற்றியவர்களை நாடு கடத்தியதை ஏற்க முடியாது என்பது குல்தீப்பின் கருத்து. பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதில் டங்கி பாதை முக்கியமானதாக விளங்குகிறது. டங்கி என்ற பஞ்சாபி சொல்லுக்கு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு தாவுதல் என்ற பொருளாகும். பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த சட்டவிரோத குடியேற இந்த முறையை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். டங்கி முறையில் வெவ்வேறு பாதைகள் வழியே மனித கடத்தலை சர்வதேச நெட்வொர்க் செய்து வருகிறது. இதற்காக பல்வேறு நாடுகளில் முகவர்கள் செயல்படுகின்றனர். டங்கி முறையில் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக குடியேற விரும்பும் இந்திய இளைஞர்களின் முதன்மை தேர்வாக அமெரிக்கா உள்ளது. இவர்கள் துபாய், நிகாரகுவா வழியாக அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். இந்த சட்டவிரோத பயணமானது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவதும் அவ்வப்போது அமெரிக்க எல்லை காவல் படையினரால் கைது நடவடிக்கைக்கு உள்ளாவதும் தொடர்கிறது. 2023 டிசம்பரில் இப்படி இந்தியாவிலிருந்து டங்கி பயணம் மேற்கொண்ட விமானம் ஒன்று பிரான்சில் தடுத்து நிறுத்தப்பட்டு குஜராத்தைச் சேர்ந்த 60 பேர் உட்பட 276 பயணிகளுடன் மும்பைக்கு திருப்பி விடப்பட்டது. இந்த விமானத்தில் பயணித்த அனைவரும் விமானம் மூலமாக நிகரகுவா வழியாக அமெரிக்காவுக்குள் ஊடுருவ முயன்ற அதிர்ச்சி தகவல் பின்னர்தான் தெரிய வந்தது. பொதுவாக சட்டவிரோத குடியேறிகளை அசர்பைஜான், கஜகஸ்தான் போன்ற நாடுகளுக்கு முதலில் அழைத்துச் செல்லப்படுவர். அங்கு செல்ல விசா நடைமுறைகள் எளிது என்பதே இதற்கு காரணம். பின்னர் அந்த நாடுகளிலிருந்து கவுதமாலா, கோஸ்டாரிக்கா போன்ற கரீபிய நாடுகள் வழியே அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத குடியேறிகள் அழைத்து செல்வதை ஏஜென்ட்டுகள் வழக்கமாக கொண்டனர். இதுபோன்ற சட்டவிரோத டங்கி பாதைகளை மையமாக வைத்து ஷாருக் கான் நடிப்பில் டங்கி என்ற திரைப்படமும் வெளியானது. அதில் டங்கி பயணங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்பதை படம் பிடித்து காட்டியிருப்பார். டங்கி முறையில் அமெரிக்காவுக்கு மட்டுமின்றி கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளும் இந்திய இளைஞர்கள் சட்டவிரோதமாக நுழைவது வாடிக்கையாக உள்ளது. டங்கியில் சட்டவிரோத விமான பயணங்கள் மட்டுமின்றி இடையிடையே கடல், காடு, மலைகளை கடக்கும் ஆபத்தான பயணங்களையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மேற்கொண்டு சட்டவிரோத குடியேற்ற இலக்கை அடைகிறார்கள். அக்டோபர் 2022 முதல் செப்டம்பர் 2023 வரை இந்தியாவில் இருந்து சுமார் 42,000 குடியேறிகள் அமெரிக்காவின் தெற்கு எல்லையை சட்டவிரோதமாக கடந்தனர். அதேபோல சட்டவிரோதமாக குடியேற முயன்ற 97,000 இந்தியர்கள் அமெரிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா வளர்ந்த நாடாக மாறி வருவதாக ஒரு தரப்பினர் பிரச்சாரங்களை செய்து வரும் நிலையில் இங்கிருந்து மேற்கத்திய நாடுகளில் சட்டவிரோதமாக குடியேற நடக்கும் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதற்கு என்னவெல்லாம் காரணம் என அலசினால் நம் கண்முன்னே முதலில் வருவது தனிநபர் வருமானம்தான். அமெரிக்காவில் குறைந்தபட்ச சராசரி தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு $48,110 உள்ளது. அதாவது ஆண்டுக்கு 42 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக உள்ளது. இந்தியாவில் தனிநபர் வருமானம் பீகார் போன்ற மாநிலங்களில் ஆண்டுக்கு 60,000 ரூபாய் என்ற அளவிலேயே உள்ளது. இதுபோன்ற பின்தங்கிய மாநிலங்களில் வேலையின்மை, சொற்ப சம்பளத்தில் பணி, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாத வாழ்க்கை என்ற நிலையை எதிர்கொள்ளும் இளைஞர்களே அதிக அளவில் அமெரிக்காவுக்கு சட்டவிரோத பயணம் மேற்கொள்கிறார்கள். எப்படியாவது அமெரிக்காவில் குடியேறி தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுவே அவர்களது எண்ணமாக உள்ளது. ஒருபுறம் சட்டவிரோத குடியேறிகள் பட்டியலில் முன்னணியில் இருக்கும் இந்தியர்கள்தான் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான H-1B விசா பெறுவதிலும் இந்தியர்கள்தான் முன்னிலையில் உள்ளனர். மென்பொருள் உள்ளிட்ட துறைகளில் இந்திய மனித ஆற்றலுக்கு அமெரிக்காவில் மிகுந்த வரவேற்பு இருப்பதே இதற்கு காரணம். வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அமெரிக்காவில் இருந்து ராணுவ விமானத்தில் குற்றவாளிகளைப் போல இந்தியர்கள் கை கால்களில் விலங்கு பூட்டப்பட்ட நிலையில் நாடு கடத்தப்பட்டிருப்பது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்று அமெரிக்காவிலிருந்து கைவிலங்கிட்டு கொலம்பியாவைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளும் நாடு கடத்தப்பட்டனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கொலம்பிய அரசு அமெரிக்க விமானத்தை தங்களது நாட்டில் தரையிறங்க அதிரடியாக தடை விதித்து கை விலங்கிட்டு தங்களது நாட்டினரை அழைத்து வந்ததற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது. பேச்சுவார்த்தைக்கு பின்னரே அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது.
மொத்தம் 40 மணி நேரம் ராணுவ விமானத்தில் இருக்கைகளில் இருந்து நகரக்கூட அனுமதிக்கப்படவில்லை என்று அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். சாப்பிடும்போது கூட கைவிலங்கை அகற்றவில்லை என கூறியுள்ள நாடு கடத்தப்பட்டவர்களில் ஒருவரான பஞ்சாபை சேர்ந்த ஹர்வீந்தர் சிங், சாப்பிடும்போது கூட கைவிலங்கை அதிகாரிகள் அகற்றவில்லை என்றும் பலமுறை கோரிக்கை விடுத்த பிறகு கழிவறைக்கு இழுத்துச் சென்று உள்ளே தள்ளி இரக்கமற்று நடந்து கொண்டதாகவும் கூறினார். அவரது வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமரே, இந்தியர்கள் கண்ணியமாகவும் மனித நேயத்துடனும் நடத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள ஷெங்கன் நாடுகளுக்கு ஷெங்கன் சுற்றுலா விசாவை பெறுவதன் மூலம் அந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ள 26 நாடுகளுக்கும் சுதந்திரமாக செல்ல முடியும். இதனால் டங்கி பாதையில் பயணிக்க பெரும்பாலும் ஷெங்கன் உறுப்பு நாடுகளை தேர்வு செய்கின்றனர். அங்கிருந்து இடைத்தரகர்கள் ஏற்பாடு செய்யும் சட்டவிரோத வழிகள் மூலம் தாங்கள் விரும்பும் நாடுகளுக்கு அவர்கள் செல்கிறார்கள். இதற்காக 1 கோடி ரூபாய் வரை இடைத்தரகர்கள் வசூலித்து விடுகின்றனர். இதற்காக சொந்த ஊரில் கடன் வாங்கி குடும்பத்தின் பெயரில் உள்ள சிறு சொத்துக்களையும் விற்றுதான் கொடுக்கிறார்கள் என்பது நாடு கடத்தப்பட்டோர் கூறிய தகவல்களின் மூலம் தெரியவந்துள்ளது. மெக்சிகோவும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து தங்கள் மண்ணில் நாடு கடத்தப்பட்டோருடன் அமெரிக்க ராணுவ விமானம் தரையிறங்க தடை விதித்தது. டிரம்பின் நாடு கடத்தல் முயற்சி அப்பட்டமான மனித உரிமை மீறல் என பிரேசில் வெளிப்படையாகவே கண்டனம் தெரிவித்தது. நாடு கடத்தல் கொள்கையின் மூலம் அமெரிக்கா நெருக்கடியை ஏற்படுத்துவதாக ஹோண்டுராஸ் தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. நாடு கடத்தப்படுவோரை மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் என கௌதமாலாவும் கூட எதிர்ப்பு கருத்தை வெளியிட்டது. ஆனால் அமெரிக்கா சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவது வழக்கமானதுதான். 2012 முதலே அங்கு கைவிலங்கிட்டு நாடு கடத்துவது நடைமுறையில் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் பக்கம் தவறேதும் இல்லை என்ற கோணத்தில் கூறியிருக்கிறார். இதனை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சிகள், சிறிய நாடுகள் கூட அமெரிக்காவுக்கு அழுத்தமாக கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் ஒன்றிய அரசின் செயலை ஏற்க முடியாது என்று கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். We accept that what the External Affairs Minister told, that it is an ongoing process. The deportation of illegal migrants have been happening. But what we have heard now is that the way they have been sent is not in a proper manner. I would like to know whether Indian embassy has been contacted by the US government and have given information that this number of people are going to be deported. And in that case, what was the reaction? And what we hear through media is that these people were handcuffed, they were ill-treated, stranded for more than 14 hours, and it is totally inhuman that nobody will admit, whether the government or us or any human. So they are all Indians. First of all, the deportation should happen in a proper manner. Why it should be an Air Force flight, where there will be less comforts, we know very well, and what steps our government has taken, if at all it has been informed, to deport them. How many women were there, how many children were there, and after they have reached India, whether the government has reached out to them to know their experience and have tried to address what has happened, and if anything to be contacted to be with the US government, what are the plans you have? Thank you very much. முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல், கைவிலங்கிட்டு இந்தியர்களை விமானத்தில் ஏற்றிய அமெரிக்கா தங்களை ஜனநாயகவாதிகள் என்று எப்படி கூறிக்கொள்கிறது என்று காட்டமாக விமர்சித்தார். இதுகுறித்து பிரதமர் மோடி வாய் திறக்க மறுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வழக்கமான பயணிகள் விமானத்தில் ஒருவரை இந்தியா அழைத்து வர 4 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதாலேயே பயணிகள் அமரக்கூடிய வகையில் இருக்கை வசதி கூட இல்லாத ராணுவ விமானத்தில் இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளது. இதுபோல அடுத்தடுத்த சுற்றுகளாக மேலும் பல இந்தியர்களை நாடு கடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ட்ரம்ப் பதவியேற்ற போதே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை முறைப்படி அழைத்து வர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஆனால் இந்திய தரப்பில் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அமெரிக்கா தனது ராணுவ விமானத்தை பயன்படுத்தி மனித நேயமற்ற முறையில் இந்தியர்களை அனுப்பியிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அவர்கள் இங்கிருந்து இந்திய பாஸ்போர்ட்டில் அந்த நாட்டை கடக்க முயன்றிருக்கிறார்கள். பார்டர்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் கைது செய்யப்பட்டு டிடென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறைகளுக்கு அவர்கள் எடுத்து சொல்லப்பட்டு அங்கேருந்து இமிக்ரேஷன் கோர்ட்ஸுக்கு அவங்கள ஆஜர்படுத்தி அந்த இமிக்ரேஷன் கோர்ட்ஸ் அவர்களை அந்த நாட்டுக்கே நீங்கள் அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது. இதை இன்னும் முறையாக செய்வதற்கும் அதே சமயத்தில் அவர்கள் மனித மாண்புடனும் மதிப்புடனும் அவர்கள் திரும்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேசி
அது நடத்த வேண்டும். இவ்வாறு விமானத்தில் இராணுவ விமானத்தில் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு வருவது என்பது கட்டாயமாக ஏற்க முடியாத ஒன்று. மோடி அரசு அமெரிக்க அரசுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும். ஐயா, ஆவணம் இல்லைங்கிறீங்க, என்ன ஏதுன்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு நீங்கள் பேசி அப்படி ஆவணம் அவங்களுக்கு தர முடிஞ்சால் தாங்க, அவங்க பெற முடிஞ்சால் பெறட்டும். அவ்வளோ பெரிய அனுப்புவது என்ன நியாயம்? இவ்வளோ காலமாக அந்த நாட்டுக்கு அவங்க சேவை செஞ்சுருக்காங்க. ஆகவே அந்த மாதிரி தடாலடியாக இத்தனை லட்சம் பேர் அனுப்பக்கூடாது என்று பேச வேண்டாமா? சட்டவிரோத குடியேறிகள் என்று அமெரிக்கா கணக்கெடுத்துள்ள 1,40,00,000 பேரில் 60 விழுக்காட்டினர் எவ்வித சட்ட பாதுகாப்புமின்றி அமெரிக்காவில் வசிப்பவர்கள். தங்கி போன்ற பல்வேறு வழிகளில் எல்லை தாண்டி வந்த இவர்களைத்தான் உடனடியாக நாடு கடத்தும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. 1,40,00,000 பேரில் எஞ்சிய 40 விழுக்காட்டினர் டிபிஎஸ் எனப்படும் தற்காலிக குடியுரிமை, குழந்தைகளாக வந்த அமெரிக்காவில் குடியேறியவர், அரசியல் மற்றும் இன்ன பிற பழிவாங்கலிலிருந்து தப்பிக்க தஞ்சம் கோருவோர், நீதிமன்றங்களில் குடியுரிமை வழக்குகள் நிலுவையில் உள்ளோர் ஆவர். இவர்களுக்கு தற்காலிக சட்ட பாதுகாப்பு இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் அது பறிபோகலாம். இது தவிர போர் சூழல் போன்ற காரணங்களால் புலம்பெயர்ந்த அகதிகளாக வருவோரை மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்கா அரவணைத்து வந்தது. குறிப்பாக கடந்த பைடன் ஆட்சி காலத்தில் உக்ரைனியர்கள் 2,40,000 பேர், ஆப்கானியர்கள் 77,000 பேர், ஹைதி, கியூபா, வெனிசுலா நாடுகளைச் சேர்ந்த 5,30,000 பேர் மற்றும் எல்லை பகுதியில் அகதிகளாக வந்து CBP-1 செயலி மூலம் 9,40,000 பேர் தற்காலிக குடியுரிமை அனுமதி பெற்றனர். இந்த பிரிவுகளில் உள்ளோரை உடனடியாக அமெரிக்காவில் இருந்து வெளியேற்ற ட்ரம்ப் உத்தரவு பிறப்பிக்க முடியாத நிலை உள்ளது. ஆனால் இத்திட்டங்களின் கீழ் புதியவர்களுக்கு குடியுரிமை அனுமதி வழங்குவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே தற்காலிக குடியுரிமை பெற்றவர்களையும் ஏதாவது வழிகளில் வெளியேற்ற தீவிரம் காட்டுகிறது ட்ரம்ப் நிர்வாகம். அமெரிக்காவில் பிறக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் இயல்பாகவே அமெரிக்க குடியுரிமை கிடைப்பதை உறுதி செய்கிறது அந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம். ஆனால் ட்ரம்ப் மீண்டும் அதிபரானதும் பிறப்பித்த உத்தரவு 160 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள பிறப்பால் குடியுரிமை வழங்கும் அமெரிக்க அரசியலமைப்பின் 14வது சட்ட திருத்தத்திற்கு புதிய விளக்கம் அளித்தது. இதன்படி புலம்பெயர்ந்தோர் குடும்பத்தில் இவ்வாண்டு பிப்ரவரி 19 அன்று அல்லது அதற்கு பின்பு பிறந்த குழந்தைகளுக்கு பிறப்பால் குடியுரிமை என்பது கிடையாது. இதன் அடிப்படையிலும் மேலும் பலர் சட்டவிரோத குடியேறிகளாக மாறும் நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். ட்ரம்ப் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளை உள்நாட்டில் ஒரு தரப்பினர் ஆதரித்தாலும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பை தெரிவித்தனர். நியூ ஜெர்சி உள்ளிட்ட நகரங்களில் போராட்டங்கள் வெடித்தன. ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ட்ரம்பின் குடியேற்ற கொள்கை மாற்றங்களுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களை லேசாக எதிர்த்தாலும் அந்த நாட்டின் பொருட்கள் மீது கடுமையாக வரி விதித்து மிரட்டல், மனிதாபிமானமற்ற முறையில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்து என ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு சீனா, கனடா உள்பட பல்வேறு நாடுகளும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. அமெரிக்க பொருட்கள் மீது கடுமையாக வரி விதித்து அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு சீனா போன்ற நாடுகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. ட்ரம்பின் கடுமையான நெருக்கடிகளுக்கு சிறிய நாடுகள் கூட எதிர்ப்பை தெரிவிக்கும் நிலையில் இந்திய அரசு மௌனம் சாதிப்பதாக விமர்சனங்கள் வலுத்துள்ளன. இந்த சூழ்நிலையில் இந்தியா எந்த வகையில் எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.